சேபக் சிஎஸ்கே கோட்டடா இங்க உங்க பாக்ஸா படிக்காதான்னு சிஎஸ்கே வேற லெவலில் வந்துச்சு கேகேஆர் கதற விட்டுருக்காங்க. நீங்க சிஎஸ்கே ஃபேனா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க சிஎஸ்கே ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கேகேஆர் vs சிஎஸ்கே மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற ருத்ராஜ் கெட்வால் பந்துவீச்சு தெரிவு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடி 65 ரன்களுக்கு மேல அடிக்க போறான்னு ஆர்வத்தில் கிளம்புறீங்க. கிளிப் ஷாட் டெக் அவுட்ல ஃபேஸ் பண்ண முதல் பால்லே கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். நரேன் ரகுவன்ஷி அதிரடியோட வந்து பவர் பிள்ளை 50 ரன் அடிச்சாலும் ரகுவன்ஷி ஜடேஜா போட்ட முதல் பால்லே எல்பி ஆயிட்டு வெளில போக நரேன் அதே ஒரு லாஸ்ட் பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். ரகுவன்ஷி 24 ரன்லையும் நரேன் 27 ரன்லையும் நடைய கட்ட அதுக்கப்புறம் உள்ள வந்து வெங்கடேஷ் 2 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட்டாங்க. ராம்ஜி சிங் 12 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிட்டாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிங்கு சிங் 14 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது டெஸ்பாண்டே போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போக ரசூல் 10 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது டெஸ்பாண்டே போட்ட பால்ல டேனியல் மிச்சல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. இதனால கொல்கத்தா அணி 20 முடியல 9 விக்கெட்ல இருக்கு 137 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. சிஎஸ்கே பந்துவீச்சு தரப்புல டெஸ்பாண்டே 3 விக்கெட்டும் ஜடேஜா 3 விக்கெட்டும் முஸ்தபிசுர் ரஹ்மான் 4 வீசி வெறும் 22 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து மீண்டும் பாப்புல் ஹப் போல்டரா மாறி இருக்கார். ஒரு கட்டத்துல கேகேஆர் அணி 5 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருந்தாங்க. அடுத்த 15 ஓவருக்கு 88 ரன் மட்டும் தான் கேகேஆர் அணி அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சிஎஸ்கே பந்துவீச்சு மிரட்டலா இருந்திருக்கு.